கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக நாங்கள் போட்ட ஆடி விருந்து வீடியோ வந்து எல்லாருமே பார்த்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு வீடியோ வந்து என்னோடய ஸ்டோன் வீடியோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்டோன் இருக்குது அப்படின்னு அதுக்கு எனக்கு பயங்கர கமெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப கேராக வந்து எனக்கு மருந்துலாம் சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இப்போ நான் வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ண மாதிரி நான் வந்து ஹோமியோபதி மெடிசனுக்கு மாறிட்டேன். எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பெயின்லாம் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரியுது. ஹோமியோபதி டேப்லெட்ஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபார் அப்டேட். நம்ம இன்றைக்கி வந்து என்ன வீடியோ, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வெளியில் தான் கிளம்பிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம மக்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி வந்து நான் ஒரு டாப்பிக்கு, காலையிலே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது. என்னென்னா, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியாக வேலை செய்கிறோம் எல்லோரும் அப்படின்ற மாதிரி தான். இன்றைக்கி வந்து அந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாப்பிக்கில் வந்து நான் சொன்னேன், நான் வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற, நான் என்ன படித்தனோ அதுக்கான பேஸ்ட் ஆன் ஒர்க் தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். பட் அவர் சொன்னார், நான் ஒன்று படித்தேன், இப்போ என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. சரி, ஏன் இதை நம்ம மக்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, சரி நம்ம ஒரு படிப்பு படித்தோம், இப்போ இந்த வேலை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியரிங் ஆகணும்னு நினச்சி படித்தாராமா. ஆனால் வந்து அவர் வந்து பேங்க்கில் தான் வந்து ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணாராம். ஸோ அவர் படித்ததுக்கும் அவர் ஒர்க் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாருமே ஒரு இடத்த வந்து நம்ம க்ராஸ் பண்ணிப்போம். நம்ம ஒரு எய்ம் பண்ணி படிப்போம், ஆனால் நம்ம வேலை செய்கிறது அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ என்னோடய லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நார்மல் ஃபேமிலி தான். எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ டாக்டருக்கோ இன்ஜினியரிங்கோ படிக்க வைக்கிற அளவு வந்து அந்த டேஸில் வந்து நம்மளுக்கு வருமானம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, டென்த்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்க் எடுத்தேன். ரொம்ப மினிமலான மார்க். ஏன் அந்த மாதிரி எய்ம் பண்ணி நான் மார்க் கம்மியாக எடுத்தேன்னா, நம்ம பாட்டுக்கு மார்க்கை ஜாஸ்தியாக எடுத்து நம்மளை ஃபஸ்ட் குரூப்பில் போட்டு விட்டு டாக்டரோ இன்ஜினியரோ, சயின்ஸு சுத்தமாக பிடிக்காது எனக்கு, வரவும் வராது. மேக்ஸும் சுத்தமாக வராது. ஆனாலும் எப்படி அது வராதுன்னு நினச்சிட்டு டென்த்தில் வந்து மேக்ஸில் வந்து நான் 65 ஏதோ ஸ்கோர் பண்ணேன். ஏதோ கொஞ்சம் படித்து பாஸ் ஆகணுமே அப்படின்ட்டு. மீதி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்டர் பாஸு. 35 தான். மேக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுத்திருந்தேன். எனக்கு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இது அதில் வந்து 60க்கு மேலே ஸ்கோர் பண்ணேன். மொத்தமாகவே மார்க்கு 250 தான் 500க்கு எடுத்தேன். வெறும் 50%. ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சுன்னா 50% வச்சோட என்னை எடுத்து ஆர்ட்ஸ் குரூப்பில் போட்டாங்க. எதுவுமே கேட்கல, உனக்கு ஆர்ட்ஸ் குரூப் தான்மா லைக் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டேன்னா. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி படித்தேன். நான் வந்து அதை எய்ம் பண்ணிட்டேன், நம்ம ஆர்ட்ஸ் தான் படிக்கிறோம். ஏன்னா அந்த அளவு தான் நம்மளுக்கு காலேஜ் படிக்க போகிறோமோனே தெரியல. நான் என்ன நினச்சேன், 12th முடிச்சுட்டு நம்ம அம்மாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணலாம், வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி 12th முடிச்சுட்டு நான் ஒர்க்கும் பண்ணேன். ஒரு டேட்டா என்ட்ரி கம்பெனியில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த சம்பளம் வந்து 1500 கொடுத்தாங்க. நான் வந்து 2005 வந்து 12th வந்து நான் முடித்தேன். 2005 பேட்ச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோமே. அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தேன். எனக்கு என்னென்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகணுன்றது என்னோடய எய்ம். அதனால நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தான் படித்தேன். பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். அதுவுமே காலேஜ் வந்து நான் 12th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது மெரிட்ஸ் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எய்மில் வந்து 12th நான் வந்து 1200க்கு 900 மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணேன். கிட்டத்தட்ட அது ஒரு 80% ஆகுது. 80 கூட இல்லை, ஒரு 79% அந்த மாதிரி எடுத்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்டில் கூட எனக்கு ஒரு நல்ல காலேஜில் வந்து அட்மிஷன் கிடச்சிது. என்னோடய நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்காங்க. காலேஜில் வந்து நான் மட்டும்தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். மீதி எல்லாருமே சிபிஎஸ்சிலேருந்து படிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் என்னோடய டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஷாஷன் ஜெயின் காலேஜ் டி நகரில் இப்போயும் இருக்குது, அந்த காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சி நான் ரொம்ப 30 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணுவேன் காலேஜ்க்கு டெய்லி 6:30க்கு. பட் காலேஜ் பங்க் பண்ண மாட்டேன், லீவ் போட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்குது எனக்கு. படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஏன்னா குடும்ப கஷ்டம்.
படித்தா தான் நம்ம நல்லா முன்னேற முடியுன்ற ஒரே எய்ம் பண்ணி நான் படித்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியமில் டிகிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் வந்து எந்த சப்ஜெக்டும் இருக்காது. ரொம்ப ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கும்போது செமஸ்டரில் நான் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 0 தான் மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. இப்போ எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். என் பொண்ணு வந்து பிக் பண்ணிப்பா, நல்லா படிப்பானா. அதே 0 எடுத்த மார்க்கில் நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். 89 என்னவோ நான் வாங்கினேன். அதே மாதிரி காலேஜில் வந்து ஒரு அரியர் கூட நான் வச்சது கிடையாது. அரியர்ஸே எனக்கு இல்லை. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லாத்துலேயுமே நான் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உடனேவே வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்றதில் ஒரு நல்ல எம்என்சியில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். எம்என்சியில் போய் ஒர்க் பண்ணும்போது தான் என்னடா நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய படித்தோம், இப்போ உட்காந்து நான் வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்க்கான டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் படித்தது ஒன்று, நான் வேலை செஞ்சது ஒன்று. அப்போயும் நான் திங்க் பண்ணேன், நம்ம படித்தது பிஸ்னஸ்ஸு ஃபினான்ஸு அப்படி படித்தோம், இப்போ வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா இந்த டாக்டர்ஸோட இன்சூரன்ஸ் ஸ்லிப் இருக்கும். அதாவது யூஎஸ் கம்பெனியோட டாக்டர்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸோட காப்பி வச்சு நான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணேன். இட்ஸ் கால்ட் பிபிஓன்னு சொல்லுவாங்க. சம்பளமே வந்து 10,000 வாங்கினேன். நல்ல ஒர்க் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஓரளவு எங்கள் ஃபேமிலி நான் செட்டில் பண்ணோம். அப்போ வந்து யோசித்தேன், நான் படித்தது ஒன்று, பட் வேலை செய்கிறது ஒன்று, என்னடான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் படிச்சுட்டே வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படித்தேன். பிகாஸ் என்னோட எய்ம் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகணும்னு. ஆனால் அந்த படிச்சுட்டும் நான் வந்து திருப்பி நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா காலேஜில் எனக்கு வந்து அது ரிலேட்டடாக ஃபினான்ஸில் வந்து நான் அப்படியே ஒரு 2 இயர்ஸ் பிபிஓவில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ இது வந்து நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தமானு கேட்டிங்களா? எஸ், சம்வாட். நான் வந்து அக்கௌண்ட்ஸ் படித்தேன் இல்லையா, ஆர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் வரும், இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஸு. ஸோ நான் இப்போ கேட்டிங்கன்னா நான் என்ன படித்தனோ அந்த நாலேஜில் ஒரு ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்படி இல்லையாம்மா. ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் வந்து படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று அப்படின்னு அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவரையும் என்ன ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வியூவர்ஸ், நீங்களும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க, சின்ன பசங்க பார்க்குறாங்க. உங்களுக்குலாம் என்ன எய்மு, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு படித்தீங்க, இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்னோடய கொலீக்ஸ் வந்து சேருவாங்க, ஆஃபீஸில் சேருவாங்க. அவங்க எல்லாருமே புலம்புவாங்க, நாங்கள் ஒன்று படித்தோம், இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா காலத்தின் கட்டாயம், குடும்ப சூழ்நிலை, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. பட் இப்போ அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா எய்ம் பண்ணி என்ன ஒர்க் பண்ணணும், என்ன ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு எய்ம் பண்ணி படிங்க. ஆனால் எனக்கு வந்து நான் நிறைய பேர்கிட்ட நான் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒர்க் படிச்சிங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லேயோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாருமே. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, bye bye, see you.